நன்றி தெரிவிப்பதற்கு நமது சுயநிதி பாடப்பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஏ காளிதாஸ் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரும் ஒரு 2020 மேட்ச் ஆடிடுவாருன்னு எதிர்பார்க்குறோம். நானும் அப்படி சந்தோஷமாக தான் வந்தேன். ஆனால் பிரின்ஸிபல் தனி பாடத்துக்கு ஒழிச்சு வச்சிட்டாரு. அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கத்தினை உருத்தாக்கி கொண்டு மீண்டும் நன்றியுரை கூற உங்கள் முன்னால் நான். வேறு வழி இல்லை, நன்றி எல்லாரும் சொல்லித்தான் ஆகணும். நமது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை உரையாற்றி தனக்கு கிடைத்த வேலையினை விட்டுவிட்டு கேரளாவிலே நமது கல்லூரிக்கு சேவை செய்ய வந்திருந்த நமது தலைவர் அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக ரத்தின சுருக்கமாக பேசி இங்கே அமர்ந்திருக்கும் கல்லூரியின் உபதலைவர் திரு ராமசாமி அண்ணாச்சி அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக குமரன் அவர்கள், நமது ட்ரெஸரர் அவர்கள் அருமையான ஒரு வாழ்த்துறை வாங்கி நிறைவடைத்ததற்கு அவர்களுக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். எப்பயுமே நம்ம செக்ரட்டரி சொல்லும் போது நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அப்டேட்டட் பர்சனாலிட்டி. நம்ம அட்மிஷன் பார்த்தீங்கன்னாக்க ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் அல்ல, ஒவ்வொரு நாளும் அதற்கென தனியாக மெனக்கிடக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த அப்டேட்டட் பர்சனாலிட்டி. தெலுங்கிலே மகேஷ் பாபு சூப்பர் ஸ்டார் என்றால் நமது கல்லூரியில் சூப்பர் ஸ்டார் நம்முடைய செயலாளர் மகேஷ் பாபு அண்ணாச்சி அவர்கள். அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தனை பேரையும் வாழ்த்தி பேசிய ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு திரளாக இங்கே வந்து ஒத்துழைப்பு தந்த ஆசிரியர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இன்றைய கதாநாயகர்கள் அத்தனை பேரும் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். நான் பிரின்சிபால் சார் இந்த நிகழ்ச்சி சொன்ன உடனே, சார் எனக்கு என்ன சார் பேசணும்னு கேட்டேன். நன்றி உரைன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. நன்றி வணக்கம் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறதா, இல்லை இவங்க வேலை பார்த்ததுக்கு நன்றி சொல்கிறதா, ஒரு பெரிய கன்ஃபியூஷன். அப்போ எல்லாருமே அவங்கள பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பற்றி அவங்களும் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க, எப்படிலாம் நாங்கள் கல்லூரிக்கு சேவை செய்தோம், இந்த கல்லூரி எப்படிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தது, எல்லாருமே பேசினாங்க. எல்லாருமே என்னுடைய அருமை நண்பர்கள் தான் எல்லாருமே. நான் மீண்டும் திருப்பி அவங்கள பற்றிலாம் பேச ஆரம்பிச்சேனாக்க இன்னொரு 1 மணி நேரம் ஆகிப்போகும். அதனால் ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லி அந்த கதையின் மூலமாக அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது நாகபுரி என்ற ஒரு நகரம் ஒன்று இருக்கிறது. அங்கே ஒரு விசித்திரமான சட்டம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மன்னர் மாற்றப்படுவார். அந்த மன்னர் 5 ஆண்டுகள் மட்டுமே ஆளப்படுவார். ஆண்டு முடிந்தவுடன் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆற்றிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய காடு, அந்த காட்டிலே கொண்டு போய் விட்டு விடுவார்கள். அங்கே கொடிய மிருகங்கள் ஏகப்பட்டது இருக்கும். அங்கே போனால் கண்டிப்பாக மரணம் நிச்சயம். அப்போ யார் இந்த நாட்டுக்கு ராஜாவாகிறாங்க, இந்த சட்டத்தை யாருமே மாற்ற முடியாது. கண்டிப்பாக 5 ஆண்டு அரசாட்சி முடிந்தவுடன் அவர்களுக்கு மரணம். அப்போ யாருமே ஆட்சிக்கு வரவில்லை. தைரியமாக ஒருத்தர் வருகிறார், நான் இந்த நாட்டை ஆளுவதற்கு 5 ஆண்டு காலம் ஆளுவதற்கு நான் தயாராக வருகிறேன் என்று சொல்கிறார். 5 ஆண்டு காலம் நல்ல சிறப்பாக ஆட்சி செய்கிறாரு. முடிச்சுட்டு திருப்பி அவரை ஒரு போட்டில் கூட்டு போகிறதுக்கு நிற்கிறாங்க, அந்த காட்டை கொண்டு விடுறதுக்கு. ஊரே வருத்தத்தோடு பார்க்குறாங்க. ஆனால் அந்த ராஜா பயங்கர சந்தோஷமாக இருக்கிறார். என்னடா சாவு நோக்கி போகக்கூடிய உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி எல்லார் முகத்திலையும் ஒரு விசித்திரமான கேள்வி எழுந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வேறு வழி இல்லை. ஆனால் இந்த ராஜா மட்டும் சந்தோஷமாக இருக்கிறாரே, இது எவ்வாறு சாத்தியமாகிறது என்று நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். நல்லா பொன்னாபரங்கள் பூட்டி அருமையான ஆடை அணிந்து அந்த படகு துறைக்கு வருகிறார். வந்தவுடன் அந்த படகை பார்க்கிறார். ஒரு சிறிய படகாக இருக்கிறது. எனக்கு சிறிய படகெல்லாம் வேண்டாம், எல்லா வசதியோட ராஜா சேர் போட்ட ஒரு பெரிய படகு கொண்டு வாருங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு கேள்வி, என்னடா இது சாக போகிற மனசு இப்படி சந்தோஷமாக போகிறாருன்னு சொல்லி வேறு வழியெல்லாம் பெரிய படகு கொண்டு நிப்பாட்டியாச்சு. அதில் ஏற்றி அக்கறை கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் இறங்க போகும்போது அந்த படகு ஓட்டிக்கு இவரை மேலே எப்படியா ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லி கேட்குறாரு.
பொதுவாக நான் தான் எல்லாரையும் கொண்டு போய் இந்த ஆற்றை தாண்டி கொண்டு இந்த காட்டில் கொண்டு விடுவேன். விட்டவுடன் அவர்களுடைய மரண ஓலம் மட்டும்தான் எங்களுக்கு கேட்கும். ஆனால் நீங்கள் என்ன இவ்வளவு சந்தோஷமாக வர்றீங்களே, எப்படி உங்களால் இது முடிகிறது என்று அருமையான ஒரு கேள்வியை கேட்டார்கள். உடனே அதுக்கு அந்த ராஜா சொல்றாரு, நான் முதல் ஆண்டு ஆட்சிக்கு வந்த உடனே 1000 வீரர்களை அந்த காட்டிற்கு அனுப்பி அங்கே உள்ள கொடிய மிருகங்கள் அத்தனையும் கொன்றுவிட விட்டேன். அப்போ ஒரு மிருகம் கூட கிடையாது. இப்போ 2வது 1000 விவசாயிகளை அங்கே அனுப்பி அதை விளைநிலமாக மாற்றிவிட்டேன். 3வது கட்டிட வல்லுநர்கள் அத்தனை பேரையும் அங்கே அனுப்பி கட்டிடங்களை எழுப்ப சொல்லிவிட்டேன். எனக்கு உறுதுணையாக ஆட்சி செய்வதற்கு தேவையான மந்திரியை 4வதாக அனுப்பிவிட்டேன். நான் சாகப் போவதில்லை, நான் ராஜாவாகத்தான் வாழப்போகிறேன் என்று சொல்லி அந்த காட்டில் சந்தோஷமாக இறங்குகிறார் அந்த மன்னர். அதே போல 30+ இயர்ஸ் சர்வீஸ் செய்து தங்களுடைய கடமையை முடித்து விட்டு செல்லக்கூடிய இவர்கள் அந்த ராஜா மாதிரி சந்தோஷமாக எதிர்காலத்தில் வாழ வேண்டும் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து என்னுடைய நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.